நிச்சயமாக வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும் இறைநம்பிக்கையாளர்களின் பண்புகளாகும். அல்லாஹ் முஃமின்களுக்கு கட்டளையிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அவ்ஃபூ பில் உக்த். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் உடன்படிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றுங்கள். இப்போ நீங்க இத நெனச்சு பாருங்க. யாரோ ஒருத்தர் உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லன்னா உங்களுடைய கொலீகா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வேலைய செஞ்சு தரேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. இந்த வேலை முடிச்சே ஆகணும். அவ்ளோ முக்கியமான ஒரு வேலை. ஆனா இவர் ஏதோ ஒரு காரணம் இருந்தோ, இல்லாமயோ இந்த வாக்க அவர் காப்பாற்றல. அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? இவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை கொஞ்சம் போன மாரி இருக்காது? அதே மாரி தாங்க. நீங்க யாரோ ஒருத்தருக்கு ஒரு வாக்க குடுத்துட்டு, அந்த வாக்க நீங்க நிறைவேற்றலன்னா, மத்தவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். ஒரு வாக்கு, அது வெறும் ஒரு ப்ராமிஸ் மட்டும் இல்ல. இத குடுக்குறவங்க நான் இந்த வேலைய கண்டிப்பா செஞ்சு முடிச்சுருவேன். நீங்க என்னைய முழுமையா நம்பலாம் அப்படின்னும், அத பெறுறவங்க, நீங்க இத கண்டிப்பா செஞ்சு முடிச்சுருவீங்க. நான் உங்கள நம்புறேன் அப்படின்னும் செய்ற ஒரு அமைதியான ஒப்பந்தம் தாங்க இது. ஒரு வாக்கு, அது எவ்ளோ சின்னதா இருந்தாலும் பரவால்ல. அத நம்ம காப்பாத்தும்போது, சுத்தி இருக்கவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையும், நம்மளுடைய கிரெடிபிலிட்டியும் நம்மளால வலுப்படுத்த முடியுது. அது மட்டும் இல்லாம, இவர்கிட்ட ஒரு வேலைய குடுத்தா, இவர் கண்டிப்பா செஞ்சு முடிச்சுருவாரு. நம்ம இவர நம்பலாம் அப்படின்னு, நம்மளுடைய அடையாளத்தையும் நம்மளால வடிவமைக்க முடியுது. மேலும் ஒரு வாக்க நிறைவேற்றாதவருக்கு முனாஃபிக்குகள், அதாவது நயவஞ்சகர்களுடைய ஒரு பண்பு இருந்து கொண்டே இருக்கும். அப்துல்லாஹ் இப்ன் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 4 பண்புகள் யாரிடம் உள்ளனவோ, அவர் ஒரு அப்பட்டமான நயவஞ்சகர் ஆவார். அந்த 4 பண்புகளில் ஏதேனும் ஒரு குணம் இருந்தாலும் கூட, நயவஞ்சகத்தின் பண்பு அவரிடம் இருந்து கொண்டே இருக்கும். முதல்ல, பேசினால் பொய் பேசுவார். ஒப்பந்தம் செய்தால் அதை மீறுவார். சண்டையிட்டால் கெட்ட வார்த்தைகளால் பேசுவார். வாக்கை கொடுத்தால் அதை மீறுவார்.